ஸோ 130 above எடுக்கிறவங்க வந்து எப்படி வந்து இந்த தடவை வந்து அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பேப்பர் 2க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே டைம் பேப்பர் 1னும் கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேஜராக ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து எம்சிக்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அங்கே எக்ஸாம் டைமு. தென் நீங்கள் வந்து மோராக எடுக்க வேண்டியது பேப்பர் 2 வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ பேப்பர் 2னால தான் உங்களுக்கு லேக் ஆகுது. ஸோ பேப்பர் 1 வந்து ஒரு 60 கொஷின்ஸ்க்கு மேலே அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். சில இதில் வந்து நமக்கு 188 above கட் ஆஃப் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாக வேணும். நான் பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 60 above வந்து நீங்கள் வந்து எம்சிக்யூஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும் 100க்கு. ஓகே, ஸோ அப்போ 70 அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. 60க்கு மேலே வச்சுருந்தீங்கனாலே 120 above வரும். ஸோ இது ஈஸியாக குவாலிஃபை ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஜேஆர்எஃப் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா பேப்பர் 1 ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். பேப்பர் 1 போயிடக்கூடாது. ஸோ பேப்பர் 1 என்னுடைய வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பழைய வீடியோஸும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். பட் வந்து ஆனால் இப்போ உள்ள நியூ அப்டேட் பேஸில் தான் வருது. பட் இப்போ உள்ள ரீசன் 2, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறதும் நீங்கள் மோரோவர் நிறைய ரெஃபர் பண்ணிங்கன்னா பேப்பர் 1 இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பேப்பர் 2 அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு போகுது.